30க்கு 50ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 3.45 சென்ட் லேண்ட் ஏரியாவில் மேற்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு 3 BHKவா ரொம்பவே கிராண்டியராக கட்டியிருக்கிற கனவு வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பகல் பொழுது மட்டும் இல்லாமல் இரவுலையும் ஜொலிக்கிற மாதிரி எலிவேஷனை பிளான் பண்ணியிருக்கிறது. லிவிங் ஹாலில் ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16க்கு 16ன்னு கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா அண்ட் அட்டாச் டாய்லெட்டுக்கு தனித்தனியாக ஸ்பேஸ் ஒதுக்கி இருக்கிறது. போர்ட்டிகோ, கிச்சன் முதற்கொண்டு எல்லா ரூம்ஸ்லையும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறதுன்னு இந்த வீட்டோட ஃபீச்சர்ஸை சொல்லிட்டே போகலாம். 33 அடி ரோட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்கிற இந்த வீட்டோட எலிவேஷன் வெஸ்ட் ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3.45 சென்ட், லேண்ட் டைமென்ஷன்ஸ் 30க்கு 50. பில்டிங் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்த்து 2800 ஸ்கொயர் ஃபீட். ப்ரௌன் பெய்ஜ் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த வீட்டோட தீம் கலர் பிளான் பண்ணி பெரிய சைஸ் மெட்டல் ஃபேப்ரிகேஷன், போர்ட்டிகோ, பால்கனியில் ஃபால் சீலிங் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சீலிங்கில் டெரக்கோட்டா ஓட கவுத்தி இருக்கிறதுன்னு இந்த வீட்டோட எலிவேஷனை வேற லெவல் ஆர்கிடெக்சர் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேட் எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி அதில் ஹை ப்ரெஷர் லேமினேஷன் ஷீட் ஒட்டியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் கார் போர்ட்டிகோ 16க்கு 15 சைஸில் ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கில் ஹெவி டியூட்டி டைல்ஸ் லேயிங் பண்ணி அதை மேட்ச் பண்ணுற மாதிரி வால் டைல்ஸ் 4க்கு 2 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி ப்ரொஃபைல் லைட் அண்ட் ஸ்டெப் லைட்டை பர்ஃபெக்டான ரேஷியோவில் ரொம்ப கம்போஸ்டாக கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து 6க்கு 4 டைமென்ஷன்ஸில் சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த சிட் அவுட்டில் டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வாலில் நீட்டான டிசைனில் வால் டைல்ஸ் ஒட்டி பிளான்டேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஜலமுலையில் 400 அடி டெப்த்தில் ஒரு போர்வெல் மற்றும் 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு அண்டர் கிரவுண்ட் சம்பம் வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் 5க்கு 7 டைமென்ஷன்ஸில் வடக்கு பார்த்து டீக்குட்டில் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோரோட லாக்கிங் சிஸ்டம் ஸ்மார்ட் வைஃபை ஃபிங்கர் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃபோயர் 5க்கு 11ங்கிற சைஸில் ஏஸ்தட்டிக் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோயர் ஏரியாவில் கொடுத்துருக்கிற கபோர்டில் ஸ்டாச்சு அல்லது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கான இடமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோயரோட லெஃப்டில் லிவிங் ஹால் 16க்கு 16 சைஸில் ஹை சீலிங் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2.25க்கு 5ங்கிற டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் 6 அடி அகலமாகவும் 20 அடி உயரமாகவும் கொடுத்து அது மீட் பண்ணுற இடத்துல உடன் ஃபினிஷிங் ஃபால் சீலிங் மற்றும் பெரிய சைஸ் சாண்ட்லியர் கொடுத்துருக்கிறது இந்த லிவிங் ஹாலுக்கு கிராண்டியர் லுக்கு கொடுக்குது. லிவிங் ஹாலோட சவுத் வாலில் ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் லிவிங் ஹால் டிசைன் பண்ணி சோஃபா செட் அண்ட் டீபாய் வச்சு கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அக்னிமூலையில் என்ட்ரானதும் இந்த வீட்டோட கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா 10க்கு 27ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் சவுத் வாலில் நீட்டான டிசைனில் வால் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. யூ ஷேப் கவுண்டர் டாப்பில் ஒரு பக்கம் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் கொடுத்து அதில் எக்ஸ்பென்சிவான கிரானைட்ஸ் மற்றும் குவார்ட்ஸ் டைப் சிங்க் பதிச்சு கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸுக்கு கீழே பேஸ் கேபினெட், வால் கேபினெட், லாஃப்ட் கவரேஜ் மற்றும் டால் யூனிட், வெஜிடபிள் பேஸ்கெட்னு மாடுலர் கிச்சனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக சிம்னியும் வச்சு கொடுத்துருக்காங்க.
டைனிங் ஏரியா 10க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு மிரர் டைப்பில் ஃபால் சீலிங் கொடுத்து பெரிய சைஸ் சிங்க் யூனிட், மிரர் மற்றும் ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய கன்னிமூலையில் என்ட்ரானதும் இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ப்ரொஃபைல் லைட் பதிச்ச ஃபால் சீலிங், பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ், 4 டோர்ஸ் பதிச்ச வார்ட்ரோப், ஸ்டடி யூனிட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட நார்த் வாலில் மெட்டல் ஆர்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எல்லா டாய்லெட் டோர்ஸும் எஃப்ஆர்பின்னு சொல்லக்கூடிய வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்பென்சிவ் டோர் வச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் 4க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் லேயிங் பண்ணி சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாக்வார் பிராண்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸில் குவாட்ஸ்னு சொல்லக்கூடிய உயர் ரக கிரானைட்ஸ் லேயிங் பண்ணி ரைசர் டைல்ஸ் பதிச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸோட ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு சின்ன ஸ்பாட்லைட் வச்சு கொடுத்து ரெயிலிங் எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆனதும் ஈஸ்ட் சைட் அண்ட் வெஸ்ட் சைட் பெட்ரூமை கனெக்ட் பண்ணுற மாதிரி 8க்கு 16 சைஸில் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பேசேஜோட ஈஸ்டில் என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 16.4க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங், நார்த் வால் விண்டோக்கு டூயல் ஸ்க்ரீனிங் கர்டைன்ஸ், ஈஸ்ட் வாலில் வால்பேப்பர் ஒட்டி கொடுத்ததோட பெரிய சைஸ் ஹெட்போர்டு வச்ச காட், பெட் மற்றும் ஸ்டடி யூனிட்டோட பண்ணி கொடுத்துருக்கிறது நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பெட்ரூமோட வெஸ்ட்டில் ப்ரைவேட் பால்கனி 4.75க்கு 15ங்கிற சைஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சவுத் ஈஸ்டில் 5க்கு 8 டைமென்ஷன்ஸில் வாக்கின் வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட கொடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் அட்டாச்சு டாய்லெட் 5க்கு 8ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டில் வால்டைல்ஸ் எல்லாமே நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணி எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஜாக்வார் பிராண்டரில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரானதும் கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 16ங்கிற சைஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் விண்டோஸ்க்கு டூயல் ஸ்க்ரீனிங் கர்டைன்ஸ், ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் வித் ப்ரொஃபைல் லைட்ஸ், சவுத் சைடு வாலுக்கு வால்பேப்பர், 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ஹெட்போர்ட், ஸ்டோரேஜ் வசதி கொண்ட காட், பெட் அண்ட் டிவி யூனிட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமோட இன்னொரு சேலையன் ஃபீச்சர் என்னென்னா ட்ரெஸ்ஸிங் அண்ட் அட்டாச்சு டாய்லெட் ஹிடன் டைப்பில் கொடுத்துருக்கிறது. லூவர் பதிச்ச வால் பேனலை ஓப்பன் பண்ணால் ஹிடன் டைப்பில் 5க்கு 10ங்கிற சைஸில் வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட ட்ரெஸ்ஸிங் ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட ஈஸ்ட்டில் 6க்கு 10ங்கிற சைஸில் பேத் அண்ட் அட்டாச்சு டாய்லெட் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த பேத் ஏரியாவில் நிறைய ஃபியூச்சர்ஸ் கொண்ட ஜக்கூசி, மசாஜர், கன்சீல்டு கிளாசட்னு எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஜாக்வார் பிராண்டில் சுப்பீரியர் மாடலில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட நார்த் வெஸ்ட்டில் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி 6க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு WPC பேனலிங், வாலில் டெக்ஸ்டர் ஒர்க், செயின்ட் கோபென் டஃபன் கிளாஸ் மற்றும் அலுமினியம் ரெயிலிங் கொடுத்து ரொம்பவே நீட்டாக டிசைன் செஞ்சுருக்காங்க இந்த பால்கனியை. இந்த வீடு கோயம்புத்தூர் சரவணம்பட்டி அடுத்த கீரநத்தம் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இது ஒரு மாடல் ஹவுஸ் ப்ராஜெக்ட். இதே பேட்டர்னில் 2 வீடுகள் 1,45,00,000 விற்பனைக்கு கட்டிட்டு இருக்காங்க. அதை பற்றின மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொடுக்கப்பட்ட ஸ்டேர் வழியாக ஓப்பன் டெரஸ் போனதும் MS ஃபேப்ரிகேஷன் அண்ட் ஓடு பதிச்சு சிட் அவுட் ஏரியா ரொம்ப சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க.